மாசி மகம் கொண்டாடப்படுவது ஏன்? மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. இந்த மாதத்தின் மகம் நட்சத்திரம் ஏன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தெரியுமா? புராண கதைகளின்படி வருண பகவானுக்கு ஒருமுறை கடுமையான தோஷம் பிடித்து விட்டது. எனவே அவர் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். வருணன் கடலில் வீசப்பட்டதால் உலகில் மழை பொழியாமல் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. அனைத்துயிர்களும் அதிக துன்பம் அடைந்தன. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் மாசி மாத மகம் நாளாகும். அதனையே நாம் மாசி மகத் திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த மாசி மகத்தின் போது நாம் செய்யும் எல்லா காரியங்களும் இந்த மாசி மாதம், இந்த கும்ப மாசத்துல சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம். கடல்ல நீராடி இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம். நம்ம அந்த கடல்ல நீராடும் பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது. இந்த பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது பல வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர், ஸோ கணவனும் மனைவியுமாக கடலில் நீராடி, எப்போ நீராடணும்னு சொல்லியிருக்கு, சூரிய உதயத்தில் கார்த்தால அந்த 6 மணிக்கு கடலில் நீராடி அந்த ஈர துணியோட சுவாமியும் கடலுக்கு வரார் இல்லையா, அப்போ நம்ம சுவாமியை வணங்கி நம்ம அந்த பாவம் தீர்ந்து நம்ம குலதெய்வத்தை அன்றைய நாளில் வழிபாடு செய்தால் அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த மாசி மகத்தினுடைய இன்னொரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம்.